வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தனு தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமி தனு சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 1/8/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய திதி மாலை 5:17 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:47 வரை மிருகசிருஷ நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய சத்ராசிரம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், பின்பு அன்ஷ நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் நகரும் போது வருமான விஷயமாக, தொழில் விஷயமாக, நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை சந்திக்க பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், குருமங்களா யோகத்தில் இருக்கிறார். இந்த நல்ல நாளில் திடீர் பணவரவு, திடீரென்று விலை குறைந்திருக்கிற நேரத்தில் தங்கம் வாங்கும் யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தஞ்சாவூர் திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தங்கம் வாங்க ஏற்ற நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே சமயத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து பல இன்னல்களையும் பல வருத்தங்களையும் கொண்டு வந்தாலும் பல விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இன்னல்களை சந்தித்து வரும் காலத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சென்னை திருவான்மூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் மன வருத்தங்களையும் தந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருக்கிற குரு நாளில் வியாழக்கிழமையில பழைய தங்கத்தை கொடுத்து புதிய தங்கம் வாங்குவது, வட்டி கட்டி நகை மீட்பது, அடுத்தவர்களுக்கு தனக்காரனாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் விழுப்புரத்தில் அருள்பாலிக்கூடிய, திருவாமாத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முத்தாளம்மன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. குரு நாளில் வருமானம் பெருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரதோஷ காலத்தில் பிரதோஷ விரதம் இருந்து நகைக்கு வட்டி கட்டக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக வட்டி கூட கட்ட முடியாமல் இருந்த நகைக்கு வட்டி கட்டக்கூடிய காலம். சில நகையை மீட்டு அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். தங்கம் வாங்க ஏற்ற நேரமாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல ஒரு சிறு துளியாவது தங்கம் வாங்கி பயன்படுத்தும் போது வருங்காலத்தில் தங்கம் தங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்யற இந்த நேரத்துல உங்க 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதால சில டாக்குமெண்ட் விஷயமாக விரைய செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. டாக்குமெண்ட் விஷயமான எழுத்து பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக பதிவு செய்யாமல் இருந்த நிலப்பதிவையோ இல்ல அலுவலக பதிவையோ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. புதிய ஆடை வாங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. தொழில் ரீதியாக புதிய ட்ரெஸ்ஸஸ், புதிய ஆடை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தில்லை காளியம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே போல 9ஆம் இடத்தில் குருமங்களா யோகத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறார். இவையெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது.
குரு பகவானின் யோகத்தில் இருக்கக்கூடிய குரு நாளாக இருக்கக்கூடிய பிரதோஷ நாளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தொழில் ரீதியாக ஒரு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆடை ஆபரணம் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், அதே மாதிரி புதிய உறவுகளை புதுப்பித்துக்கலாம், பழைய உறவுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு விட்டு போன விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நல்ல கன்னி ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து குருவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல துலாம் ராசிக்காரர்கள் சந்திர பகவான் சாதகமா இருக்கிற நேரத்துல பழைய நகைக்கு வட்டி கட்டலாம், புதிதாக சிறு நகையாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், புதிய ஆடை வாங்கலாம், புதிதாக குரு உபதேசம் எடுத்துக்கொள்ளலாம், புதிதாக கல்வி கற்பதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. துலா ராசி பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்காக புதிய விஷயங்களில் சேர்த்து வைக்க ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நாளாக இருக்கிறது. சின்ன சின்னதா பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல விருச்சக ராசிக்காரர்கள் கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய குமரி அம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தனுசு ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவி விஷயமாக பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலத்துல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 5ஆம் இடத்தில் குருமங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட நாட்களாக வட்டி கட்ட முடியாமல் இருந்த நகைக்கு வட்டி கட்டலாம், புதிய நகை வாங்கலாம், புதிய ஆடைகள் வாங்கலாம். ஆனா கடன் வாங்கி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும். அதனால கவனமாக இருக்கணும். இந்த நல்ல நாள்ல மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். அதே சமயத்துல கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல திடீர் பணவரவு, திடீரென்று தொழில் விரிவாக்கம், திடீரென்று நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலத்துல கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சாரங்கபாணிய மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீன ராசிக்கு கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல சில விஷயங்கள் அலைச்சல்கள் மேலோங்கும், அமைதி காத்துக்கணும். சில விஷயங்கள் முன்னேற்ற தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா நடந்துக்கணும். சில விஷயங்கள் கவனமாக இருக்கும்போது வாழ்க்கையானது முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. நல்ல நாள்ல மீன ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோடியம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் விஷா நட்சத்திரம், அன்ஷ நட்சத்திரம். விஷா நட்சத்திரக்காரங்க, அன்ஷ நட்சத்திரக்காரங்க அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் குரு பகவான் கொடுக்குற மாதிரி கொடுத்து சில தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும்போது இன்றைய சந்திராசிரமத்தில் ஈடுபடக்கூடிய வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. இந்த நல்ல நாள்ல விசாகம் அன்ஷ நட்சத்திரக்காரர்கள் திருவானைக்காவில் அருள்பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது சந்திராசிரமத்தில் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று பிரதோஷம் குரு பிரதோஷம். வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்து சென்று பிரதோஷ வழிபாடு செய்யும் போது பிள்ளைகள் அறிவுபூர்வமாக படிப்பார்கள். கணக்கு பாடம் நல்லா வரும். கணக்கு பாடம் சரியாக வராத பிள்ளைகள் இன்றைய நாள்ல பிரதோஷ விரதத்தில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும் போது அவர்கள் கணக்கு பாடம் நல்லா கணக்கில் நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெறுவார்கள். அதே போல தொழில் அமையாதவர்கள், அதே மாதிரி கணக்கில் நிறைய தவறை செய்து குளறுபடி செய்தவர்கள் குரு பிரதோஷ நாள்ல
இறைவனையும் இறைவையும் வழிபட்டு பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கை செம்மையடையும். அனைவரும் பிரதோஷ விரதம் இருந்து சிவனையும் பார்வதி வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.